ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ப்ரோமோ வந்தாச்சு. நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ரோமோ தான். நம்ம வேற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், கோவிலுக்கு போகிறதெல்லாம் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ரோமோ. ராகினி போயிட்டு மறுபடியும் நம்ம காவேரியை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம காவேரியுமே அழுகுறாங்க, சொல்ல வேண்டாம் விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த அளவுக்கு ராகினி வந்து பேசுறதுக்கு நம்ம காவேரி இடம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் நானே சொல்லிக்கிறேன், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே இன்னும் அவங்க அந்த பயத்துலேருந்து வெளியில் வரல. ஏன்னா வந்து வெண்ணிலா அப்படின்றது வந்து ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். அதை தொடர்ந்து விஜயுமே வந்து நோட் பண்ணுறாரு, என்னாச்சு காவேரி, ஏன் சோகமாக இருக்க, டல்லாக இருக்க அப்படின்லாம் கேட்குறாரு. ஒன்ஸ் அகைன் காவேரி வந்து அழறாங்க விஜய் கிட்ட. மனசுக்குள்ளேயே அவங்க சொன்ன விஷயம் தான் எனக்குமே பயமாக இருக்குது, எங்கே என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஏன் காவேரிக்கு இந்த பயம் வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா வந்து விஜய் அன்னைக்கே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, என் கூடவே இருப்பியா காவேரி அப்படின்னு தான் கேட்டாங்க. காவேரியுமே அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொன்னாங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் அந்த பயம் வந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னும் வந்து விஜய் அவர் வாயால் வெண்ணிலா என் லைஃப்பில் கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அன்னைக்கு கூட வந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுக்கு காவேரியா இல்லை வெண்ணிலாவா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அதை கிளியராக அவங்கக்கிட்ட சொல்லலை. ஸோ அதை வந்து நமக்கு வேணும்னே தான் டீம் வந்து அப்படி காமிச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அப்கமிங் ஸ்டோரி வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க இன்னும் காவேரி கிட்ட வெளிப்படையாக சொல்லலை. காவேரியுமே வந்து உடஞ்சி போய் அழறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வெண்ணிலா பற்றின ட்ரூத்லாம் வந்து விஜய்க்கு தெரிய வரும் போல். பட் எனிவேஸ் கொஞ்சம் கஷ்டமான ப்ரோமோவாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். காவேரி வந்து உடஞ்சி அழறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு காவேரி இதை டேரெக்டாக விஜய் கிட்ட சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் சேர்ந்து ஈஸியாக இதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ ப்ரோமோ பார்த்தீங்களா, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்